ஹிந்தினா கன்னடானா? Hindi? தமிழ்? No. English? இங்கிலீஷ்? Yes, sir. How much price? 3,500. இதுக்கு வந்து 3,500 வாங்குறாங்களா ஒரு ரைடுக்கு? தும்பி ஆத்தாச்சு. I'm a pilot. I will sit in the. அவரும் வராரா கூட? திருப்பி அவர் முன்னாடி பைலட் அவரு வந்து காணணும். அவரு ஃப்ரண்ட்ல உக்காருவாரு. இதுக்கு வந்து 3,500 காஸ்ட் பண்றாங்களா? இது டோட்டல் காஸ்ட். how much hour? 6 minutes. 6 minutes Flight. 6 minutes Flight. Yes. வெறும் 6 நிமிஷத்துக்கு 3,500 வாங்குறாரா பாரு இவரு. Goa to Goa. கோவா டு கோவா அவ்வளவுதான். Express flight. எக்ஸ்பிரஸ் பிளைட்டா? 6 minutes. 6 minutes only. Only 3,500. வந்தீங்கன்னா யாராவது இந்த இடத்துக்கு இவர்கிட்ட வந்து இது பண்ணுங்க, பாருங்க இந்த இடத்துல இருக்கு. But actually it's a very scenic flight. So Okay, yeah. very unique private flight. So we go over the beach, over the water, over this full scape, which nobody gets the opportunity to see Goa like this. It's very unique flight. That's why it is popular. This place name bhaiya? Kolva beach and Betalbati beach border. பெத்தல்பத்தி பீச் பார்டர், திருப்பியும் இது கோல்வா பீச் பார்டர். ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்காரு இவரு. வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. You will find us on Google, Skywalker Adventures, and also on Instagram. இன்ஸ்டாகிராம்லயும் அவரோட ஐடி கொடுத்திருக்காரு. திருப்பி அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கூகுள்லயும் இருக்காமா, திருப்பி வந்து இன்ஸ்டாகிராம்லயும் இருக்காமா. Skywalker Adventures. பாருங்க, அதுல வந்து நீங்க செக் பண்ணுங்க. வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே பையா. ஓகே. பாத்தீங்கன்னா சொன்னார் இல்லையா, திருப்பியும் இந்த இடத்துக்கு வந்து நீங்க ஏதாவது ட்ரை பண்ணணும்னா, சப்போஸ் இது ஏதாவது வந்து இந்த இடத்துக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனா நான் ட்ரை பண்ணுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு 6 நிமிஷத்துக்கே 3,000 ரூபாய் கேக்குறாரு. 3,000 ரூபாய் இருந்துச்சுன்னா எங்கெங்கெல்லாம் போகலாம் தெரியுமா? அவர் வந்து கேக்குறாரு. நான் சும்மா தான் சொன்னேன், அவர் முன்னாடிதான் சொன்னேன். அதுக்கெல்லாம் நீங்க வந்துலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா? திருப்பியும் எது என்னென்ன இருக்கு எல்லாமே உங்களுக்கு நான் சுத்தி காமிக்கிறேன். உங்களுக்கு சுத்தி காமிச்சு எல்லாமே சொல்றேன். வெயில்ல நடந்து ஷர்ட்டுல எவ்வளவு வேர்வை ஊத்துதுன்னு ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு எல்லாம் கொடுமை வரக்கூடாது கைஸ். இந்த வெயில் எல்லாம் சம்மர் சீசன்ல எல்லாம் வந்துட்டா கம்முன்னு போய் கேங்கோட வந்து தண்ணியில குச்சி விளையாடணும். நான் பாத்தீங்கன்னா சோலாவா வந்து இப்படி தனி மரமா நிக்கிறேன். இருந்தாலும் தனி மரமா தான் நீ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பிளேஸ் எல்லாம் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். அங்கெல்லாம் அந்த பிளேஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளாவே, அங்க கடல்ல இருக்கிற படகு எப்படி இவ்வளவு தூரத்துக்கு தள்ளின்னு வந்துருவாங்களா இல்ல எப்படி எத்தனை வருவாங்கன்னு ஒரு டவுட். யாராவது படகுக்கார பார்த்தா நான் நீங்க தூக்கிட்டு வருவீங்களா இல்ல அப்படியே பறக்க விட்டு எடுத்துட்டு வருவீங்களான்னு கேட்கலான்னு ஒரு ஆசை, ஒரு ஆர்வ கோளாறு கைஸ். ஒரு வாட்டி கேட்டுடலாம். போகும்போது யாராவது கேட்டுச்சா கேட்டுதான் போறோம் கன்ஃபார்மா. எனக்கு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு வில்லா இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல ஒரு வில்லா இருக்கு. இங்கேயும் ஒரு நல்ல ஸ்பாட் இருக்கு காய்ஸ். தங்கவும் சரி, இது பண்ணவும் சரி. இது பண்ணோம்னா எதோ இல்ல, தங்க குடிங்க லிமிட்டா. ஓகேவா? குடிக்கவும் சரி, தங்கவும் சரி, என்ஜாய் பண்ணவும் சரி. இந்த பிளேஸ் நல்லா இருக்குன்னு சொல்றேன் நான். பீச் ஹவுஸ் இன்னும் போயிட்டே இருக்கும் காய்ஸ். இன்னும் போயிட்டே தான். லைட் ஹவுஸ் அது பெரிய. இவர் யாரோ இங்க தூங்குறாரு. நான் இங்க உக்காரலாம் தான் நினைச்சேன். அங்கிருந்து பாத்துட்டு வந்து அதான் இங்க யாரோ ஒருத்தர் படக்கன் தூங்குறாரு. லசன் பை. இங்க பாத்தீங்கன்னா பப் இருக்கு. இருங்க, ஒரு காய்கிட்ட போய் நம்ம அதை பத்தி கேட்போம். Bro, when it will start? Don't start. Close. Maybe after few months. Why? because of rainy season coming.
Now it will not open. Now it will not open. இது இப்ப இல்லையா guys? இதெல்லாம் ரெய்னி சீசன்னால பேன் இது க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆஃப்டர் செப்டம்பர் கழிச்சு தான் ஓபன் பண்ணுவாங்களா? किधर भी नहीं, इधर से कोलवा 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 वो कोलवा उधर आई कोलवा ऊपर கோல்வால மட்டும்தான் ஓப்பனா இருக்கா, இங்க ஓப்பனா இல்லையா guys? उधर कितने बजे को भैया ओपन? 24 hours 24 hours. பாய். அவர் என்ன சொல்றாருன்னு நம்மளுக்கு என்ன புரியுது? ஹிந்தில சொல்றாரு, நம்மளும் கொட்டிட்டே வந்துட வேண்டியதுதான். தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது தான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகுன்னு நான் சொல்றேன். போட்டோம். திருப்பி இந்த ஸ்பாட் எல்லாம் நல்லா இருக்கு, இந்த இடத்துல உள்ள போலான்னு ஒரு ஆசை. ஆனா யாரும் இருக்காங்க, அதுதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஏதோ விசில் அடிக்கிறாரு போல. அங்கெல்லாம் போகாதீங்க, இப்படியாவே வந்து விளையாடுங்க. ஏன்னா அங்கங்க ஒரு ரெட் கொடி எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, சப்போஸ் யாராவது தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு மாட்டிக்கிட்டா அங்கங்க ஒரு ரெஸ்கியூவர் இருப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம்னு வந்தேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாவு பஜ்ஜி இருக்குன்னாங்க. 50 rupees. ஒரு 4 பூரி வந்துட்டு 80 rupees வாங்க. 4 பூரி 80 rupees ஆகாது. அப்புறம் ஒரு இங்கெல்லாம் ஃபுட்டுலாம் ஓவர் காஸ்ட்லியா இருக்கும். ஃபுட்டுலாம் டேஸ்ட் எப்படி தெரியல. ஆனா காஸ்ட் ரொம்ப அதிகமா காஸ்ட் வந்து. இப்ப நான் அது இருக்குன்னு உங்களுக்கு நான் ஓகேவா இருங்க, அது சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கு அதோட டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா கைஸ், நம்மளோட பாவ் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்ப அது டேஸ்ட் பார்க்க வேண்டிய நேரம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். இருங்க, அது எப்படி பண்றாங்க என்ன ஆயிடுச்சு ஏதோ பாவ் பஜ்ஜி பண்ணி வச்சு குழம்பு ஊத்திட்டாங்க கைஸ். கைஸ், இதான் பாவ் பஜ்ஜியா. 2 பண்ணு குத்து 5 ரூபாய் பண்ணு 2 குத்து. இதுல சால்னா ஊத்தி கொடுத்துட்டாங்க கைஸ். இதுதான் பாவ் பஜ்ஜி எங்க ஊர்ல. இருக்கட்டும், பரவாயில்ல. ஏதோ தெரியாத வீடு அறியாத பையன். சரி, அதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. பண்ணு வந்து ரொம்ப காஞ்சி போயிருக்கு. ஒரு ஆவரேஜ் தான் இருக்கு, ரொம்ப நல்லா இல்ல. ரொம்ப கேவலமா இருக்கு கைஸ். சீரியஸாவே நல்ல வேற வழி இல்லை, இருந்தாலும் சாப்பிட்டே தான் வாங்கணும். இன்னும் சாப்பிடணும். இதுக்கு பேர் தான் பாவ் பஜ்ஜி இந்த ஊர்ல. இதுக்கு முதல்ல 2 ஐஸ் வாங்கி சாப்பிட்டு போயிட்டு வருவாங்க. ஐஸ் இந்த சால்னா இருக்கு இல்லையா, இந்த சால்னால ஏதோ பருப்பு, இப்ப பூரிக்கு சால்னாலாம் வைப்பாங்கல்ல, காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, வெங்காயம், இப்படியும் அது ஏதோ ஏதோ போட்டிருக்காங்க, தக்காளி எல்லாம் போட்டிருக்காங்க. போட்டுட்டு இதுதான் இந்த ஊர் பாபு. நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சாப்பிட்டு தான் 50 ரூபாய் வேஸ்ட் ஆகிடும்.